அப்போது ஒரு ஆட்டோ வீட்டு வாசலில் வந்து நின்றது. பாலா வீட்டிற்குள் வந்தான். என்னடா போலாமா என்று அவர்கள் லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு அப்படியே ஆட்டோவில் கொண்டு சென்று வைத்தான். பிறகு மேலும் இருந்த 2 லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு ஆட்டோவில் வைத்துவிட்டு வாடா கிளம்பலாம் என்று சொல்ல, ஹேமாவும் ரகுவும் பத்மாவிடமும் மோகனிடமும் போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு அப்படியே ஆட்டோவில் ஏறி கிளம்பினார்கள். ஆட்டோவில் சென்று கொண்டிருக்கும்போது ஆட்டோ ஓட்டி கொண்டிருந்த பாலா தன் முன்னிருக்கும் கண்ணாடியில் நேற்று இரவு தான் ஆகியவற்றை பார்த்து கொண்டே வண்டி ஓட்டினான். ஒரு கட்டத்தில் பாலா தன்னை பார்ப்பதை பார்த்து கொண்டாள் ஹேமா. ஆனால் ஒன்றும் சொல்லாமல் ஒரு நட்பு ரீதியான ஒரு சிரிப்பு சிரித்தாள். பாலாவும் அதற்கு லேசாக சிரித்தான். அவர்கள் ஊர் எல்லையை தாண்டினார்கள். பாலா, மச்சான், இது தாண்டா அந்த புது போஸ்ட் ஆபீஸ். ரகு அதை பார்த்தான். ஓஹோ, இதுதானா அது? ஹேமா, என்னதுங்க? ரகு, அது ஒன்னும் இல்ல ஹேமா, நம்ம ஊர்ல இருக்கிற பழைய போஸ்ட் ஆபீஸ் மூடிட்டாங்க. புதுசு எங்க ஓபன் பண்ணாங்கன்னு கேட்டேன். அது தான் பாலா இப்போ காட்டான். ஹேமா, அப்படியா, சரி சரி. பாலா, மச்சான், கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாமையே போச்சேட்டா. ரகு, ஆமாட்டா, அத பத்திதான் யோசிட்டு இருந்தேன் ஹேமா. எந்த பொண்ணுங்க? ரகு, அது ஒன்னும் இல்ல ஹேமா, இது வேற மேட்டர். பாலா, ஆமா ஆமா, வேற லெவல் மேட்டர். ஹேமா, அப்படியா, என்ன மேட்டர் அண்ணா அது? ரகு, ஹேமா சும்மா இரு. டேய், ரோட்ட பார்த்து ஆட்டோவை ஓட்டுடா. ஹேமா, நீங்க சும்மா இருங்க. அண்ணா ஏதோ வேற லெவல் மேட்டர்னு சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க அண்ணா. பாலா, அது ஒன்னும் இல்லம்மா, எல்லாம் இந்த இளவட்ட பசங்க பண்ற வேலை தான். ஹேமா, என்ன பண்ணாங்க? பாலா, அதுவா, கல்யாணம் ஆன பொண்ண திருவிழால கரெக்ட் பண்ணி தனியா கூட்டிட்டு போயிடுறானுங்க. இவனுங்களுக்கு பயந்த பொண்டாட்டிய வெளியில கூட்டிட்டு வர பயமா இருக்குன்னு ஊர்ல பேசிட்டு இருந்தாங்க. ஹேமா சிரித்தாள். ஐயோ அண்ணா, ஊசி இடம் கொடுக்காம எப்படி நூல் நுழையும்? ரகு ஹேமாவை அதிர்ச்சியாக பார்த்தான். பாலா, நீ சொல்றதும் சரி தான்மா. அப்படிதான் ஒரு பையன் ஒரு கல்யாணம் ஆன பொண்ண தனியா கூட்டிட்டு போறத பார்த்தேன். அவங்கள பாலோ பண்ணி போறதுக்குள்ள 2 பேரும் பைக்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஹேமா, ஓஹ். பாலா, பையன் யாருன்னு கண்டுபிடிச்சுட்டோம், பொண்ணு யாருன்னு கடைசி வரை தெரியாம போச்சுமா. அதத்தான் ரகு அப்படி சொல்றான். ரகு, டேய்னா போன அப்றம் கூட நீ விசாரிக்கிறத நிறுத்தாத, யாருன்னு கண்டுபிடி. பாலா, கண்டிப்பாட்டா, அவளை பிடிக்காம விடமாட்டேன். ஹேமா, அடப்போங்க அண்ணா, இந்த நேரத்துக்கு அந்த பொண்ணு ஊருக்கு போயிட்டு இருக்கும். ரகு, அது எப்படி அவ்ளோ உறுதியா சொல்ற? ஹேமா, ஏங்க திருவிழா அப்பவே நீங்க நல்லா விசாரிச்சுருகணும். திருவிழா முடிஞ்சே 2 நாள் ஆகுது. எல்லாம் ஊருக்கு போயிருப்பாங்க. இனிமேல் எப்படி புடிப்பீங்க? பாலா, பையன் சிக்கிடான்மா. ஹேமா, அந்த பையன் எப்படி நம்பி வந்த பொண்ண காட்டி கொடுப்பான்? பாலா, அதுவும் சரிதான். டேய் ரகு, இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்லையேடா. ரகு, ஆமாட்டா. பாலா, ஏன்மா ஹேமா, அப்போ அந்த பொண்ணை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? ஹேமா, நீங்க இனிமேல் பிடிக்கவே முடியாது. குளத்துல மீன் பிடிக்கிறதே கஷ்டம், கடல்ல எப்படி பிடிப்பீங்க? பாலா, வேற என்னதான் பண்றது? ஹேமா, ஏதோ பைய சிக்கியிருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவனை சீரியஸா வாட்ச் பண்ணுங்க. அவன் யார் கூட ரொம்ப நெருக்கமா பழகுறான்னு பாருங்க. அவன் வேற ஏதாவது பொண்ணு கூட இருக்கானான்னு பாருங்க. அந்த பொண்ண வச்சு அவன் திருவிழா அப்போ எந்த பொண்ணு கூட இருந்தான்னு கேட்க சொல்லுங்க. கண்டிப்பா அந்த பையன் உளறுவான். அப்போ உங்களுக்கு அந்த திருவிழா டைம்ல அவன் கூட இருந்த பொண்ணு யார்னு தெரிஞ்சிடும். இது தான் ஒரே வழி. பாலா, சூப்பர்மா. ரகு, டேய் ஹேமா சொல்ற மாதிரி செய்டா, கண்டிப்பா அவ மாட்டுவா. பாலா, ஓகேட்டா.
ஹேமா சிரித்தாள். ஆமா, அந்த பொண்ண கண்டுபிடிச்சி நீங்க என்ன பண்ண போறீங்க? ரகு, அந்த பொண்ணையும் பையனையும் கண்டுபிடிச்சு நம்ம ஊரு பஞ்சாயத்துல வச்சு அசிங்கப்படுத்தினா தான். அடுத்து இவன மாதிரி இளவட்ட பயலுக அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட பேசுறதுக்கு தனியா கூட்டிட்டு போறதுக்கு பயப்படுவானுங்க. ஹேமா, சரி, நீங்க தான் அவங்கள புடிச்சு பஞ்சாயத்துல கொடுப்பீங்க, ஓகே. ஆனா நாளைக்கு அத மனசுல வச்சுட்டு உங்களை பழிவாங்கறதுக்காக உங்க பொண்டாட்டி, அதாவது என்னைய கரெக்ட் பண்ண முயற்சி பண்ணா என்ன பண்ணுவீங்க? பாலா சற்று அதிர்ச்சியாக ஹேமாவை பார்த்தான். ரகு, டேய், என்னடி நீ இப்படி சொல்ற? உனக்கு கூட்டா நீ பின்னாடியே போயிடுவியா? ஹேமா, நான் பின்னாடி போயிடுவேன்னு சொல்லல, உங்கள பழி வாங்க என் பின்னாடி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ரகு, அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். ஹேமா, எத்தனை நாள் என்னை காப்பாற்றுவீங்க? பணத்தை சம்பாதிக்கலனாலும் பரவா இல்ல, பகையை சம்பாதிக்க கூடாது. பாலா, இப்ப என்னதான் சொல்ல வர ஹேமா? ஹேமா, இங்க பாருங்க அண்ணா, யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணு சம்மதத்தோடு தான் போகுது. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தெரியல, யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு. நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு போக வேண்டியது தானே. ரகு, இப்படி கண்டுக்காம போனா நாளைக்கு? ஹேமா, நாளைக்கு என்ன எவனாவது என்ன கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போய்விடுவான்னு பயப்படறீங்களா? ரகு, ஏய் லூசு, அப்படி இல்லடி. நாளைக்கு நம்ம சொந்தக்கார பொண்ணு யாரையாவது கரெக்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? ஹேமா, அதெல்லாம் நீங்க தடுத்தாலும் தடுக்கலனாலும் ஒரு பொண்ணு வேற ஒருத்தன் கூட போகணும்னு முடிவு பண்ணிட்டனா. யாருக்கும் தெரியாமல் அந்த பையன் கூட போய் சந்தோஷமா இருந்துட்டு வீட்டுக்கு வந்து நல்ல பொண்ணு மாதிரி மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். பாலா, அப்ப இதுக்கு முடிவே இல்லையாமா? ஹேமா, அண்ணா, நானும் தான் திருவிழாக்கு வந்தேன். என்கிட்ட எந்த பையனும் அந்த மாதிரி வந்து தப்பா பேசல. ரகு, ஹேமா, 2 நாளும் கோயிலுக்கு நீ என் கூட தான் வந்த. மீதி 2 நாளும் நீ வீட்ல தான் இருந்த. உன்கிட்ட யாருடி வந்து பேசுவா? ஹேமா, அவ்வளவுதான். உங்க பொண்டாட்டி பத்தினியா இருக்காளா, அத மட்டும் பாருங்க. மத்தவன் பொண்டாட்டியும் பத்தினியா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது அவங்க பிரச்சனை. ரகு, என் பொண்டாட்டி பத்தினி தான் என்று சொல்லி அவள் தோளில் கை போட்டான். பாலா, ஆமாடா, 4 பேரு பார்த்த பத்தினி. ஹேமா, அவ்வளவு தாங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பத்தினியா இருக்காளா, அதை மட்டும் பார்த்து சந்தோஷப்படுங்க. மத்தவங்க பிரச்சனையை தலையில் தூக்கி போட்டீங்கனா கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருக்க வேண்டியது தான். ரகு, அதுவும் சரிதான் டி. ஹேமா, பாலா, அண்ணா கேட்டுச்சா உங்களுக்கும் தான்? பாலா, சரிம்மா, நீ சொன்னா சரிதான்மா. ஹேமா, வெரி குட். அப்புறம் பாலா அண்ணா, உங்களுக்கு எப்ப கல்யாணம்? பாலா, பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கம்மா. உனக்கு தெரிஞ்ச ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுமா, உன்ன மாதிரி. ஹேமா, என்ன மாதிரியா? பாலா, ஆமாமா, உன்ன மாதிரி நல்லா அழகா அறிவா ஒரு பொண்ணு பாருமா அண்ணனுக்கு. ஹேமா, அதுக்கு என்ன பார்த்துருவோம்? பாலா, ரகு கொடுத்து வச்சவன். அவனுக்கு உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா. எனக்கும் அதே மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நானும் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பேன். ஹேமா, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க அண்ணா, குளிருது. பாலா, ஐஸ் இல்லம்மா, அனுபவிச்சதனால சொல்றேன். ரகு, அப்படி என்னடா அனுபவிச்ச? பாலா, அதெல்லாம் நல்லா அனுபவிச்சிட்டேன்டா. ரகு, அதாண்டா கேட்கிறேன், என்ன அனுபவிச்ச? பாலா, அது வந்து ஹேமா எவ்வளவு அறிவா பேசுது. நம்ம இப்ப 4 நாளா இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனால் ஹேமா இவ்ளோ நாளா நம்ம தேவையில்லாத விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம்னு புரிய வச்சது ஹேமா தான, அதைத்தான் சொன்னேன். ரகு, அதை சொன்னியா? ஓகே ஓகே. ஹேமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் என்ன விட சூப்பர் பொண்ணா பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிர்றேன், சரிங்களா?
பாலா: சரிமா. ஒரு வழியாக பொள்ளாச்சியில் பஸ் நிற்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். ரகு: டேய் மச்சி, ஒரு நிமிஷம் டா, இதோ வந்துடறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு மரத்திற்கு பின்பக்கம் சென்றான். பாலா அவன் உன்னுக்கு அடிக்க தான் செல்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். ஹேமா ஆட்டோ பக்கத்தில் நிற்க பாலா ஹேமாவின் அருகில் சென்றான். பாலா: அப்புறம் ஹேமா? ஹேமா: சொல்லுங்க அண்ணா. பாலா: எல்லாம் எடுத்து வச்சுட்டியா? இல்ல, ஏதாச்சும் மறந்துடீங்களா? ஹேமா: எல்லாமே எடுத்து வச்சாச்சு அண்ணா. பாலா: சரிமா, அடுத்து எப்போ ஊருக்கு வருவ? ஹேமா: அடுத்து தெரியல அண்ணா, அவருக்கு தான் தெரியும். அவரு கூட்டிட்டு வந்தா நான் வருவேன். பாலா: தெரியலையா என்னமா சொல்ற, நம்ம வசந்துக்கு இன்னும் 2 மாசத்துல மேரேஜ் வருதுல்ல, அதுக்கு கண்டிப்பா ரகு வருவான். நீயும் கூட வரணும், சரியா? அதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம், அதுக்கும் நீ வரணும். ஹேமா: கண்டிப்பா அண்ணா, அவர் வந்தா கண்டிப்பா நானும் கூடவே வருவேன், சரிங்களா? பாலா: சரிமா. ஹேமா: வசந்த்னா யாரு அண்ணா? பாலா: என்னம்மா நீ இப்படி கேட்டுட்ட, அவன்தான் ஃபர்ஸ்ட் உன்னை. ஹேமா: என்னன்னா புரியல. பாலா: அது வந்து அது ஒன்னும் இல்ல. ஒரு நிமிஷம் என்று சொல்லி அவனது போனை எடுத்து அதில் அவர்கள் திருவிழா அன்று எடுத்த போட்டோவை காட்டினான். அதில் ஒருவனை கை நீட்டி, இவன் தான் வசந்த். இவனுக்கு தான் இன்னும் 2 மாசத்துல கல்யாணம். இவன் குமார், இவன் வினோத் என்று அனைவரையும் காட்டினான். ஹேமா அவர்கள் அனைவரையும் பார்த்து கொண்டால், சரிங்க அண்ணா, நேத்து பார்த்தேன். ஆனா பேரு தெரியல. பாலா: சரி சரி. ரகு: என்னடா என்ன பேசிட்டு இருக்கீங்க? பாலா: அது ஒன்னும் இல்லடா, நம்ம வசந்த் கல்யாணத்துக்கு கண்டிப்பா 2 பேரும் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ரகு: பார்க்கலாம் டா, ஏற்கனவே வேலை தலைக்கு மேல கிடக்குது, பார்க்கலாம். பாலா: டேய் நீ என்னடா பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்க என்று சொல்லி ஹேமா அதை கேட்டவுடன் வாயை மூடி சிரித்தாள். ரகு: டேய் அறிவு கெட்டவனே, பக்கத்துல பொண்டாட்டி இருக்கா, அவ முன்னாடி இப்படி பேசுற? பாலா: சாரிட்டா, ஏதோ பழக்க தோஷத்துல அப்படி பேசிட்டேன், சாரிமா. ஹேமா: பரவா இல்ல அண்ணா என்று மீண்டும் சிரித்தாள். ரகு: சரி, அத விடு, முடிஞ்ச அளவுக்கு நான் வர்றதுக்கு முயற்சி பண்றேன். பாலா: சரிட்டா, ஆனா வராம மட்டும் இருந்துடாத, கண்டிப்பா கோபப்படுவான். ரகு: சரிட்டா, நான் பார்த்துக்கிறேன் என்று பேசிக்கொண்டு நிற்க சிறிது நேரத்தில் பஸ் ஹாரன் அடித்து கொண்டு வந்தது. இருவரும் பஸ்ஸில் ஏறினார்கள். பாலா ஆட்டோவில் இருக்கும் லக்கேஜை அனைத்தையும் பஸ்ஸில் ஏற்றினான். சிறிது நேரத்தில் பஸ் புறப்பட்டது. பாலா: பார்த்து போடா, போயிட்டு ஃபோன் பண்ணு. ரகு: சரிட்டா, நான் வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன், நீ பார்த்து போ. பாலா: ஹேமா அவனை ஜாக்கிரதையா பார்த்துக்கோமா, சரியா? நீ உடம்ப பார்த்துக்கோ, ஓகேவா? ஹேமா: சரி அண்ணா, நீங்களும் பார்த்து போங்க. பாலா: சரிமா என்று டாடா காட்டினான். இருவரும் டாடா காட்டினார்கள். பஸ் அப்படியே பொள்ளாச்சியில் இருந்து புறப்பட்டு சென்றது. தொடரும்.